الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم لولا أن تداركه نعمة من ربه لنبذ بالعراء وهو مذموم فاجتباه ربه فجعله من الصالحين. சூரா கலமுடைய 48-49 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குஃபார்கள் அவங்கள நோவினை செய்வதும் இதே மாதிரி அவர்களை பொய்ப்பித்த சம்பந்தமாக சில விஷயங்கள் அல்லாஹு தாலா சொன்னான். எனவே அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், நபியே, நீங்கள் உங்களை இவ்வாறு நோவினை செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்கள் பொறுமையாக இருங்க. அவங்கள நோவினை செய்கின்றார்கள், உங்களை துன்புறுத்துகிறாங்க. அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்து நீங்கள் பொறுமையாக இருங்க. அல்லாஹு தாலா முடிவு நல்லதாக உங்களுக்கு தான் ஆக்குவான். ஃபஸ்பிர் ஹுக்மி ரப்பிக், உங்களுடைய இறைவனுடைய தீர்ப்புக்காக நீங்கள் பொறுமையாக இருங்க, காத்திருங்க. நல்ல முடிவு உங்களுக்கும் உங்களை பின்தொடரக்கூடியவர்களுக்கும் தான் உலகத்திலே மறுமையில் நல்லா வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் அவசரப்படவானம். வலா தக்கும் கசாஹிபில் ஹூத், நீங்கள் அந்த மீனுடையவர் போன்று ஆகிவிடாதீர்கள். அவர் அவசரப்பட்டார். சாஹிபில் ஹூத் என்று சொன்னால் துன்னூன், மீனுடையவர். அதை யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்தினருக்கு தாவத் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பல வருடங்களாக முயற்சி செஞ்சும் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்கள நோவினை செய்தாங்க, துன்புறுத்தினாங்க. பைத்தியக்காரன், மடையன் போன்ற வார்த்தைಯನ್ನು பாவிச்சிருப்பாங்க. இது மாதிரி பல சிரமங்கள் வந்ததுனால இப்போ அல்லாஹுடைய புறத்திலிருந்து முடிவும் வந்தது. இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இவர்களை அல்லாஹ் அழிப்பதாகவும் வேதனை வருவதாக நல்லா அறிவித்தான். இப்போ 3 நாளைக்குள்ளால் வேதனை வரதாகவும் சொல்லப்பட்டது. அதனுடைய அசராத்துகளை பிரதிபலிப்புகள் அவங்க கண்டாங்க. அதனால் இப்போ அல்லாஹுடைய கட்டளை வந்துட்டது, அல்லாஹுடைய வேதனை இறங்க போகிறது என்று உணர்ந்து அடுத்த அல்லாஹுடைய கட்டளை வரும், எங்களுடைய வேதனை வந்துட்டு இந்த ஊருட்டு வெளியாகுங்கண்டு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, ஊரில் யாருமே ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க மட்டும்தான் மூமினாக இருந்தாங்க. எனவே அவங்க தன்னுடைய சமுதாயத்தினர் மீது கோபம் கொண்டவர்களாக அங்கே வெளியாகிட்டாங்க. ஊருட்டு வெளியாகி இப்போ அவங்க கடலோர பகுதிக்கு போனாங்க. கப்பலில் ஏறி கடல் தாண்டி வேறு பகுதி போகிறதுக்காக வேண்டி. அப்போ கடலோரம் போன இடத்துல கப்பல் ஒன்று இருந்தது, அதில் அவங்க ஏறிக்கொண்டாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே இப்போ கப்பல் அலைக்கலைய தொடங்கியது. பயங்கர பேரலைகள் வரும்பொழுது கப்பல் மூழ்கும் நிலைமை ஏற்பட்டுட்டது. இப்போ இந்த நேரம் கூடுதலாக இருந்த சாமான்களை வீசும்படி சொல்லப்பட்டது. அப்போ கூட இருந்த சாமான்களும் கடலில் போட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க, அப்பவும் அந்த கப்பல் மூழ்கு நிலைமை உருவான உடனே இப்போ எங்களில் யாரோ ஒருத்தர் தன்னுடைய எஜமானுக்கு மாறு செய்து அவருடைய அனுமதி இல்லாமல் வந்துட்டார், அதனால் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது நான் தான் என்று. இவங்க விலகி கொண்டாங்க, நான் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் வந்ததுனால இதனால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று அவங்க விளங்கி கொண்டு அவங்க சொன்னாங்க, நான் தான், அது என்னை தூக்கி போடுங்கண்டு. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்களோட முகத்திலிருந்த நபிமாருடைய பிரகாசம் வெளிச்சம் இருந்ததுனால இவர் ஒரு நல்ல ஒரு அடியார், சிறந்த ஒரு மனிதர், இவ்வாறு இருக்க மாட்டார் என்று சொல்லி அவங்க போட மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீண்ட சம்பவம் பல இடங்கள் அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் உடைச்சி. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, இல்லை நான் தானே அதுண்டு. இப்போ துண்டு போட்டு பார்த்தாங்க. கடைசிக்கு இவங்களோட பேர் தான் 3 தடவை வந்துச்சு. ஒரு தடவை வந்து ஏற்றுக்கொள்ளலை மக்கள், 2வது தடவை வந்துச்சு ஏற்றுக்கொள்ளலை, 3வது தடவை வந்ததுக்கு பிறகு இப்போ நிர்பந்தத்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களே பாஞ்சாங்க. கடலில் பாஞ்சோடனே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஒரு மீனை அனுப்பி மீன் அவரை விழுங்கி கொண்டது. அதனால தான் சாஹிபுல் ஹூத் அல்லது துன்னூன் என்று அவங்களுக்கு பேர் வந்துச்சு, மீன் விழுங்கினத்தினால. இப்போ மீன் அவங்கள விழுங்கி இப்போ ஆழ்கடல் நோக்கி போனது. இப்போ அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹுவை அழைத்தார்கள். இப்போ ஆழ்கடல் அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது கடல் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் இதே மாதிரி உயிரினங்கள் எல்லாம் அல்லாஹை தஸ்பீஹ் செய்வதை பார்த்தாங்க. பார்த்த உடனே
இவங்களுக்கு அல்லாஹ் இவங்களை நாங்கள் தஸ்பீஹ் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம் என்று சொல்லி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆ ஓதினாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இது நாதா வஹுவ மக்தூம், அவங்க கவலையில் ஆழ்ந்தவராக சிரமத்தில் மாட்டிக்கொண்டவராக அவர் அல்லாஹ்வை அழைத்தார். இப்போ அல்லாஹ் சொல்றான், அவங்க இப்போ அல்லாஹ்வை அழைத்தாரோ ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், நாங்கள் அவருடைய அந்த துவாக்கு பதில் கொடுத்தோம், அவருக்கு அந்த சஞ்சலத்திலிருந்து விடுதலை அளித்தோம். கதாலிக் நுஞ்சுல் முஃமினீன், இவ்வாறு தான் நாங்கள் மூமின்களுக்கு கூட ஈடேற்றம் அளிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவரை தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக மட்டும் அந்த கடலில் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது இல்லை என்று சொன்னால், அவர் அல்லாஹை தஸ்பீஹ் செய்யவில்லை என்று சொன்னால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், அவர் அந்த மீனுடைய வயிற்றில் கியாமத்து நாள் வரைக்கும் இருந்திருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அவர் அல்லாஹை தஸ்பீஹ் செஞ்சதுனால 40 நாளைக்கு பின்னாடி நாங்கள் அவரை வெளியே அனுப்பினோம். இப்போ இதனாதவஹு மக்தூம், அவரை கவலையில் ஆழ்ந்தவராக சிரமத்தில் மாட்டிக்கொண்டவராக அல்லாஹ்வை அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆ அந்த ஓதின நேரம் அந்த கலிமா இருக்க அந்த வார்த்தைகள் இது அப்படியே மேலே போய் அர்ஷை சுற்றி சத்தம் போட்டு கொண்டிருந்தது. தஹின்னு ஹவுலல் அர்ஷை சுற்றி அந்த வார்த்தைகள் சத்தம் போட்டுக்கொண்டது. எப்படி ஒட்டகம் தன்னுடைய குட்டியை தேடி கழுத்தை உயர்த்தி கொண்டு பார்த்து கொண்டு கத்தி கொண்டிருக்குமோ அது போன்று ஒரு கவலை தோய்ந்த சத்தம் அர்ஷை சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. இதை கேட்டு மலக்குமார்கள் சொன்னார்கள், யா ரப்பி ஹுவ சௌத்துன் ஸஈஃப் மஅரூஃபுன் மின் பிலாதின் கரீபா, இது ஒரு அறியப்பட்ட ஒரு சத்தம்தான், ஆனால் பலகீனமாக வந்து கொண்டிருக்கிறது, அதுவும் ஒரு புதிய இடத்திலிருந்து, இதுவரையும் வராத இடத்திலிருந்து. அப்படின்னா இப்போ கடலுடைய ஆழத்திலிருந்து அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மீனுடைய வயிற்றிலிருந்து இதுவரைக்கும் அப்படி சத்தம் ஒன்று வந்ததில்லை, ஆனால் அறியப்பட்ட சத்தம் வேற. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, மாதா அரிஃபுன ஹாதா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க தெரியாது. சொன்னாங்க ஹாதா யூனுஸ், இது யூனுஸ் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான். உடனே மலக்குமார்கள் சொன்னாங்க, யா ரப்பி அப்துக்கல்லதி லா யஸாலு யுர்ஃபஅ அமலுன் ஸாலிஹ் வ தஅவத்து முஜாபா, அந்த நல்லடியாரா, அவருடைய நல்ல அமல்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தது, ஒரே அவருடைய நல்ல அமல்கள் எந்த நாளும் போல உனக்கு முன்னாடி வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி துவாக்கள், அவருடைய துவாக்கள் எல்லாம் எங்களிடத்தில் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது என்ற அவங்க கேட்டாங்க. அந்த யூனுஸாண்டு என்று சொன்ன நிச்சயமாக அவர் தான். இவன் சொன்னாங்க, அஃபலா தர்ஹமு மா கான யஅமலுஹு ஃபிர் ரஹா ஃபன்துன்ஜிஹி மினல் பலா, யா அல்லாஹ் நீ இவர் மீது இரக்கம் காட்டி நல்ல காலத்தில் அவர் நன்றாக இருக்கும்போது செஞ்ச அமல்களுடைய பரக்கத்தினால இந்த முசீபத்திலிருந்து அவருக்கு நீடேற்றம் அளிக்க கூடாதா என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், அல்ல உடனே அந்த மீனுக்கு கட்டளை இட்டான், அவரை கொண்டு வந்து அந்த அரா ஃபனுபித பில் அரா என்று சொல்றது எந்த மரம் செடி கொடியும் இல்லாத சமனான தரையில் அதை கடலோரத்தில் கொண்டு வந்து மீன் அவரை கக்கியது. இப்போ அவரை கடலோரத்தில் மீன் வந்து கட்டிக்கு. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்தும் மின் ரப்பிஹி லனுபித பில் அராஇ வஹு மஸ்மூம், அவருக்கு அவருடைய இறைவனுடைய புறத்திலிருந்து ஒரு நிஅமத் ஒன்று அவரை அடையவில்லை என்று சொன்னால், அவன்டா மக்ஃபிரத் அல்லாஹ்வுடைய அருள், இதே மாதிரி நுபுவத் போன்ற உயர்வு அவர்களுக்கு கிடைத்தில்லை என்று சொன்னால், லனுபித பில் அராஇ வஹு மஸ்மூம், அவர் கேவலம் அடைந்தவராக அந்த சமத்தரையில் கொண்டு வந்து எறியப்பட்டிருப்பார். ஆனால் அப்படி அல்ல, அவர் அல்லாஹுடைய ரஹமத்துக்கு உட்பட்டவராக இருந்ததுனால, அல்லாஹ்வுடைய நியமத்துகள் அவர் அடைந்திருந்ததுனால, நுபுவத் போன்ற நியமத்துகள், ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து ஸாலிஹீன்களில் நல்லடியார்களில் அல்லாஹு தஆலா அவரை ஆக்கிவிட்டான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யம்பகி லிஅஹதின் யக்கூல் அனா கைரு மின் யூனுஸ் இப்னு மத்தா, யாருக்குமே நான் யூனுஸ் இப்னு மத்தா விட உயர்ந்தவன் என்று சொல்றதுக்கு அனுமதி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாருடைய தலைவராக இருந்தும் கூட, அனைத்து நபிமார்களையும் உயர்ந்தவங்களாக இருந்தும் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்றால், யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரும் பழித்து கூறிடக்கூடாது, அவங்கள பற்றி தவறாக பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலாவுடைய நியமத் அவருக்கு அடைஞ்சதுனால அவர் கேவலம் அடைந்தவராக மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கப்படவில்லை,
மற அல்லாஹு தஆலா கண்ணியமாக அவரை வெளியாக்கினான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ல, நபியே, இந்த குஃபார்கள் இவங்க தங்களுடைய பார்வைகளால் உங்களை கொல்ல பார்க்கின்றார்கள், உங்களை வீழ்த்த பார்க்கின்றார்கள், உங்களுக்கு தீங்கிழைக்க பார்க்கின்றார்கள். அப்படின்றா பொறாமையின் காரணமாக, கண்ணூத்தி மூலமாக பொறாமையை கொண்டு உங்களை அழிக்க பார்க்கின்றார்கள். அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு மட்டும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், அந்த காஃபிர்கள்ட்ட உங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் உங்களை அவங்க அழிச்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய அருளின் காரணமாக, அவனுடைய சக்தியின் காரணமாக அல்லாஹ் அவங்களை பாதுகாத்திருக்கின்றான். இந்த ஆயத்து மூலமாக ஒரு தெளிவான ஆதாரத்து உலமாக்கள் பிடிக்கிறாங்க, கண்ணூர் இருக்கிறதே அது உண்மையானது, அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகள் நிச்சயமாக நடந்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான். அதாவது கண்ணூர் தானாக தாக்குறது இல்லை. இப்படி சூனியத்துக்கு அல்லாஹு தாலாவுடைய அனுமதி இருந்தால் சூனியத்து மூலமாக எஃபெக்ஷன் உண்டாகுமோ, மாற்றங்கள் தீங்குகள் உண்டாகும். இதே மாதிரி கண்ணூத்தி மூலமாகவும் தீங்குகள் உண்டாகும். இதில் நிறைய ஹதீஸில் வந்திருக்குது. அபூ தாவூதுல் ஒரு ரிவாயத் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ருக்யத இல்லா மின் ஐனின் அவ் ஹுமத்தின் அவ் தமின் லா யர்கா. ஓதி பார்க்கிறதா இருந்தால், குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு மருத்துவம் செய்வதாக இருந்தால், ஓதி பார்க்கிறதா இருந்தால் கண்ணூத்துக்காக செய்யலாம், கண்ணூத்துக்கு ஓதி பார்க்கலாம். இதே மாதிரி ஹுமத் என்று சொன்னால் பாம்பு, தேல் போன்ற கொட்டின விஷம் இருந்தால் அதுக்கு மோதி பார்க்குற மூலம் விஷம் நீக்கலாம் என்று சொன்னாங்க. அல்லது ரத்தம் நீங்காக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு மோதி உதுறதுனால சுகம் கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது. புரைதா இப்னு ஹஸீப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, லா ருக்யத இல்லா மின் ஐனின் அவ் ஹுமத்தின். ஓதி பார்க்கறது என்று சொல்றது கண்ணூத்துக்கும் இதே மாதிரி இந்த விஷ ஜந்துகளுடைய விஷம் அது கடிச்சு விஷமேறு இருந்தால் அதுக்காக நீ ஓதி பார்க்கறது மூலமாக சுகம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் கூட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைனு ஹக்குன், நிச்சயமாக கண்ணூர் என்பது உண்மையான ஒன்று. வலவுக்கான ஷைஉன் சாபிகுல் கதிர், கலா கதிரை மிகைக்கக்கூடிய சக்தி ஏதாவது ஒன்றுக்கு இருக்குது என்று சொன்னால் அது சொன்னாங்க சபகத்தில் ஐன், கண்ணூர் அதை மிகைக்கும் என்று சொன்னாங்க. கலா கதிர் எது மிகைக்க முடியாது, அப்படி மிகைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கின்ற கண்ணூருக்கு, கண் திருஷ்டிக்கு இருக்கிறது என்று சொன்னாங்க. அதனால் யாராவது யாருக்கு அது கண்ணூர் பட்டால் வைதஸ்தோ கொசில்த்தும், இப்போ கண்ணூர் பட்டவர் இடத்துல அவரை கழுவி தரும்படி சொன்னால் ஃபகுசிலு, அவர் தன்னை கழுவி கொடுக்கட்டும் என்று சொன்னாங்க. இது சம்பந்தமாக விரிவான ஹதீஸ் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஏற்பட்ட சம்பவம் முஸ்னத் அஹ்மதில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஃபரில் இந்த சஹாபாக்கள் போனாங்க. அப்போ அதில் மக்காவுடைய திசையை நோக்கி, அநேகமாக இது உம்ராவுக்கு போன பயணமாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜத்துல் விதாவுக்காண்டி போன பயணமாக கூட இருக்கலாம். அப்போ ஷுஅபுல் ஹரார் என்ற இடத்தை அடைந்த பொழுது, ஜுஹ்ஃபாவை சேர்ந்த ஒரு பகுதி, அந்த நேரத்தை அங்கே வச்சு ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குளிச்சாங்க. ஒரு ஒதுக்குப்புறமாகத்தான் குளிச்சாங்க. அவங்க ஒரு வெள்ளை அழகான ஒரு உடம்புள்ள மனிதராக இருந்தாங்க, நல்ல கவர்ச்சியான பார்க்க அழகான ஒரு மனிதர். இதை ஆமிர் இப்னு ரபியா என்ற சஹாபி பார்த்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க குளிச்சு கொண்டு இருக்கும் பொழுது பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இன்றைய தினத்தை போன்று நான் அழகான ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை, இது மாதிரி மிருதுவான கன்னி பெண்களை போன்ற தோலுள்ள ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை என்று சொன்னாங்க. இந்த வார்த்தையை அவர் பாவிச்ச உடனே அவர் ஸஹல் ரலியல்லாஹு தஆலா ஃபலபித்த ஸஹல் ரலியல்லாஹு அப்படி நின்ற மாதிரி அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தார், அசைவே இல்லை, பேச்சு மூச்சு இல்லை, கண்ணை திறக்கிறார்கள், அப்படியே மயங்கி அப்படியே மௌத்து மாதிரி இருந்துட்டார். இப்போ இவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து சொல்லப்பட்டது, யார் ரசூலல்லாஹ், ஸஹல் ரலியல்லாஹு தஆலா ஒரு நிலைமை இப்படி இருக்குது, இவங்களுக்கு ஏதாவது ஓதி பார்க்கலாமா, மருத்துவம் செய்கிறதுக்கு முடியுமான்னு கேட்டாங்க. சொன்னால் வல்லாஹி மயர் ஃபராசஹுலா யுஃபீக், அவர் தன்னுடைய தலையை கூட தூக்கி பார்க்குறாரில்ல, மயக்கம் தெளிகிறாரில்ல என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் தத்தஹிமூன ஃபீஹி மின் அஹத், இவருடைய விஷயத்தில் நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டாங்க. யாருக்காவது சந்தேகம், யாரும் கண்ணூறுப்பட்டிருப்பாங்களான்னு.
அவன் சொன்னாங்க, ஆமீர் இப்னு ரபியா இவரின் பக்கம் பார்த்தாரு, பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பாவிச்சாருன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீர் ரலியல்லாஹு கூப்பிட்டு அவன் ஃபதகய்யத அலைஹி, அவர் மீது கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, அலாம யக்துல் அஹதுக்கும் அஹாஹு, உங்கள் ஒருவர் தன்னுடைய சகோதரர் எதை வச்சு கொலை செய்ய பார்க்குறாங்க, ஏன் கொல்ல பார்க்குறீங்க, இதை மாதிரி கண்ணூறு பட்டு ஏன் கொள்றீங்க? அல்லா இதா ராஹித்த மா யுஜ்புக பர்ரக்த, என்ன நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் நீங்கள் ஏன் பாரக்கல்லாஹு லக் அல்ல சுபஹான் அல்லா அல்ல மாஷா அல்லான்னு சொல்லியிருக்கலாமே, இதை மாதிரி கண்ணூறு படுறீங்களே என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்ன யோகத்தசில்லாஹு, அவருக்காக நீங்கள் குளிங்கன்னு சொன்னாங்க. அப்படின்டா முகத்தை கழுவி, கையை கழுவி, முழங்கையை கழுவி, முழங்கால கழுவி, இதே மாதிரி காலுடைய 2 பகுதியில் கழுவி, சாரத்துக்குள்ளால பகுதியை கழுவி ஒரு பாத்திரத்தில் ஒன்று சேர்த்து, பிறகு அந்த தண்ணீரை அவருக்கு மேலே கொட்டி, அது திரும்ப தன்னுடைய ஒரு பாத்திரத்தில் அந்த கொட்டின மேலே அப்படி குளித்த தண்ணி அப்படி மேல் முதுகு எல்லாம் கழுவப்பட்ட தண்ணீரை அப்படி ஒரு பாத்திரத்தில் ஒன்று சேர்த்து, அந்த தண்ணியை கொண்டு போய் யாருக்கு கண்ணூறு பட்டுச்சோ சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மேலே அப்படியே கொட்டினாங்க. கொட்டின உடனே அவர் அப்படியே எழுப்பி நின்றார். அவருக்கு எந்த நோயும் இல்லாத மாதிரி, எந்த மயக்கத்தில் எந்த ஒரு சிக்கல் இருந்த மாதிரி தெரியலை, ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி அவர் எழுப்பி நின்றார். இதுக்குத்தான் வைதஸ்தகுசில்தும் ஃபகுசிலு, உங்களை கழுவி தரப்பட்டால் தரும்படி சொன்னால் கழுவி கொடுங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ ஓதி விடுவாங்க. உஈதுக்குமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி அனின் லாம்மா. ஒரு புள்ளியாக இருந்தால் உஈதுக்க பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி அனின் லாம்மா. தனக்காக வேண்டி ஓதுறது இருந்தால் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி அனின் லாம்மா என்ற துஆ ஓதிக்கொண்டா கண்ணூர்த்தை விட்டும் பாதுகாப்பு உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்ன மாதிரி உஈதுக்குமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி அனின் லாம்மா என்று ஹசன் ஹுசைன் 2 பேருக்கு மோதி விட்டு சொன்னாங்க. ஹக்கதா கான இப்ராஹிம் யுஅவ்விது இஸ்ஹாக் வ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவ்வாறு தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன்களான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஓதி விடுவார்கள் என்று சொன்னாங்க. இந்த ரிவாயத் புகாரி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தில் சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு மீது கண்ணூறு பட்டது யாராவது சந்தேகப்படுறீங்களான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ சந்தேகப்படுறதுன்னு கேட்டது யாராவது சம்மந்தமாக பேசுகிறாங்களாண்டே, இது குறை சொல்கிறதுக்காண்டி அல்ல, மருத்துவத்துக்காக என்பதனால அப்படி யாராவது சந்தேகமாக இருந்தால் சொல்கிறதுல எந்த குற்றமும் கிடையாது. இது எப்போன்னு சொன்னால், அவர் கண்ணூறு பட்டவர் சந்தர்ப்பவசமாக வேண்டுமென்று இல்லாமல் பார்த்திருந்தா தான் அவர் மூலமாக இந்த இக்திசால் என்ற அமலை கொண்டு வர முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால், இப்போ வேணுண்டு கண்ணூறு படுறவங்க பொறாமையினால் செய்யக்கூடிய இருப்பாங்க. அப்படியானவங்க இருந்தால் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அல்ல அவங்களுடைய கால் பட்ட மண்கள் இதுகள் மூலமாக கூட அவங்களுக்கு மேலே சொன்ன மருத்துவத்தை செய்யலாம். அது தண்ணீரை கரைச்சி அவர் மேலே ஊற்றிடலும், அல்ல குளிச்ச தண்ணீர் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக அவர் அந்த கண்ணூறு பட்டவருக்கு ஊற்றினா உடனே அந்த நோய் குணமாகிடும். இது கண்ணூருக்கு ஆக சிறந்த மருந்து. கண்ணூறு பட்டவர் இக்திசால், அவர் தன்னை கழுவி தண்ணீர் எடுத்து கொட்டுறது, அல்ல குளிச்ச தண்ணீரை அல்ல ஒளிச்செஞ்ச தண்ணீரை அவருக்கு மேலே கொட்டுறதான் ஆக சிறந்த மருத்துவம். அப்போ கண்ணூத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாதிரி இன்னொரு மருத்துவம் தான் துவாக்கள். மேலே சொன்ன மாதிரி ஹசன் ஹுசைனுக்கு துவாக்கள் ஓதி விட்டாங்க. இதே மாதிரி கண்ணூருக்கு இன்னொரு சிறந்த துவா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த துவா ஓதி விட்டாங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் குல்லி ஹாசிதின் வ ஐனின் வல்லாஹு யஷ்ஃபீக். பிஸ்மில்லாஹி அர்கீக், நல்லாவுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு ஓதி விடுறேன், நோவினை செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளிலிருந்தும் பாதுகாப்புக்காக வேண்டி. இதே மாதிரி பொறாமைக்காருடைய பொறாமையை விட்டும், இதே மாதிரி கண் திருஷ்டியுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு சுகம் அளிப்பானாக என்று ஓதி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஐன ஹக்குன், நிச்சயமாக கண்ணூர் இருக்குதே அது உண்மைதான், உறுதியானதான் என்று சொன்னாங்க. இந்த ரிவாயத்தும் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மைனின்னு சொன்னால் அவங்களுடைய சாச்சாட மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி.
அவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜாஃபருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்க அழகான பிள்ளைகள், அவங்கள துசீபுகும் ஐன் அஃபஸ்தர்கீலஹும், அவங்கள கண்ணூறு பிடிச்சு கொள்ளுது, கண்ணூறு வருது அடிக்கடி, நான் அவங்களுக்கு ஓதி பார்க்கலாமான்னு கேட்டாங்க, ஓதி ஊதுடலாமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம், நிச்சயமாக, ஃபலவ் கான ஷைஉன் யஸ்பிகுல் கத்ர லஸபகத்ஹுல் ஐன், கலா கதிரை மிகைக்கக்கூடிய சக்தி ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கண்ணூறு இருக்குதே, அது கலா கதிரை கூட மிகச்சி விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் எழுதி தொங்க விடுவதை விட ஆக சிறந்தது ஓதி ஊதுடுறது. தானாக ஓதிக்கொள்ள முடியுமானவங்க ஓதுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி ஊதிட வேண்டும், இது சிறந்த மருத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் மூலமாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் இப்னு மாஜால வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஏவினாங்க, அமரஹா அன் தஸ்தர்கி மினல் ஐன், கண் திருஷ்டிக்காக வேண்டி ஓதி ஊதுடும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஏவி இருக்கிறாங்க. இது புகாரி, முஸ்லீம், இதே மாதிரி இப்னு மாஜா போன கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஈது பில்லாஹி ஃபஇன்ன நஃப்ஸ ஹக்குன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க, நிச்சயமாக இங்கே நஃப்ஸ் என்று சொன்ன கண்ணூறு, நிச்சயமாக கண்ணூர் என்பது உண்மையானது என்று சொன்னாங்க. இது இப்னு மாஜாவோட ரிவாயத். இதே மாதிரி அபு தாவூத் அஹ்மதுடைய இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, கான யுமருல் ஆயின் ஃபயதவல்லா வ யக்ஸிலு மின்ஹுல் மஈன், கண்ணூர் பட்டவர் என்ன செய்வார், ஒளி செஞ்சு அந்த தண்ணீர் ஒன்று சேர்ப்பார். இதன் மூலமாக கண்ணூர் யாரும் இது படப்பட்டுச்சோ, கண் திருஷ்டி யாரை பீடிச்சதோ அவரை அதன் மூலமாக கழுவப்படுவார். இப்போ முறைதான் ஏற்கனவே சொன்னப்பட்ட சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் வந்திருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா அதுவா வலா தியரா வலா ஹாம்மா வலா ஹசத வலைன் ஹக்குன், சொன்னாங்க, லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது, நோய் தொற்று நோய் ஒன்று இல்லை, ஒரு நோய் இன்னத்திற்கு பரவாது. அப்போ சில நேரத்தில் சிலவங்க கேட்டாங்க, அப்படின்னு சொன்னால் ஒட்டகம் ஒன்று இருக்குது, நல்ல சுத்தமான ஒட்டகம், மான் மாதிரி நல்ல உஜாராக இருக்குது, அப்போ திடீர்னு ஒரு சொரு பிடிச்ச ஒரு ஒட்டகம் ஒன்று அதோட வந்து சேருது, இப்போ எல்லாத்துக்கும் சொறி பரவுது, இது என்ன காரணம் என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா ஃபமன அதல் அவ்வல், அப்படின்னா முதல் ஒட்டகத்துக்கு யார் நோயை தொட வச்சது, அல்லாஹ் தான். இப்போ அதே அல்லாஹ் தான் இதுக்கு நோயை கொடுத்தான் என்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதனால் தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தியரா, இதே மாதிரி துருக்குறி என்பது கிடையாது. வலா ஹாம்மா, ஹாம்மா ஹாமா ரெண்டு மாதிரி ஷத்தோடையும் வாசிக்கப்பட்டிருக்கு, ஷத் இல்லாமல். அது ஹாம்மா என்று சொன்னால் ரெண்டுடைய அர்த்தம் என்னென்னா, ரெண்டு அர்த்தம் ஜாஹிலியா காலத்தில் ரெண்டு கருத்தில் சொன்னாங்க. ஒன்று மௌத்தானவர், அவருடைய எலும்புகள், இதே மாதிரி அவருடைய ஆவிதான் ஒரு ஒரு பூமான்னு சொல்லுறது ஆந்தை, ஆந்தையோட உருவத்தில் வந்து அப்படியே வீட்டு கூரையில் இல்லை மரத்தில் வந்து உட்காரும், இதுதான் ஹாமான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது கருத்து, ஆந்தை ஒன்று வந்து ஒரு பக்கத்தில் மரத்தில் உட்கார்ந்துன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவர் மௌத்தாகுவார், பெரியவர் மௌத்தாகுவார் என்பதுக்கு அடையாளமாக கருதினாங்க. அப்படி ஒரு செய்தி ஒன்று இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி பொறாமை இல்லை என்று சொன்னால் பொறாமைப்படாதீங்கன்ற அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வலைன் ஹக்குன், ஆனால் கண்ணூர் என்பது உண்மையானது, நிச்சயமாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் இந்த ஆயத்துகளும் கடைசி 2 ஆயத்துகளுக்கு வையக்கதுல்லதீன கஃபரு லா யஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வயக்கூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். இந்த ஆயத்துக்களை கண்ணூருக்கு ஓதி விட்டாலும் இதன் மூலமாகவும் சுகம் கிடைக்கும். அடுத்த அல்லாஹ் சொல்றான், வயக்கூலூன இன்னஹு லமஜ்னூன், இவங்க உங்களை அழிக்க பார்க்குறது மட்டுமல்ல, உங்களை இவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணால் சாடு செஞ்சு கொண்டு செய்கிற மாதிரி இது மாதிரி வாயாலையும் மோசமான வார்த்தைகளை பாவிச்சு உங்களுக்கு நோவினை செய்கிறாங்க. சொல்கிறாங்க, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குண்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹூ இல்லா ذிக்ருல் ஆலமீன், என் நபியே, இவர் நீங்கள் குர்ஆனை கொண்டு வந்ததுனால தான் பைத்தியம் என்று சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த பைத்தியம் இல்லை, மாறாக இது கலாமுல் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் இந்த புறத்தில் இந்த பிரஸ்தாபம், இது உங்களுக்கு உபதேசம், முழு சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக வந்திருக்கிறது, இது சூனியம் இல்லை,
நீங்கள் பைத்தியம் இல்லை என்று அல்லாஹாலா தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தப்படுத்தி அல்லாஹாலா சொல்லுகிறான். இதோட சூரா நூன் வல் கலம் இந்த சூறா முடியுது. அல்லாஹாலா இந்த ஆயத்துக்களில் இந்த சூறாக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் விளங்கி அந்த அல்லாஹுவை நம்பி வாழக்கூடியவர்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்கள் உயர்வுகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான். அதை விளங்கி நாங்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாகும் ஆக்கி அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.